Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard English Term 3, Unit 1, Section 3, Who Wants the Water? ஃபஸ்ட்டு 2 செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் டெப்ரெஷன், அதாவது ஒரு சின்ன பள்ளம். அந்த பள்ளத்தில் ஒரு பேர்டு வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிஞ்சதும் அது போயிடுது. அதன் பிறகு ஒரு வைல்டு போர் வருது. அந்த வைல்டு போரும் அதில் ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு அது திரும்பிடுது. அந்த வைல்டு போர் அங்கே தங்கி சென்ற அந்த வாசனையை காற்றில் மோப்பம் பிடிச்சி காட்டு நாய்கள் வருது. நாய்கள் வந்து அதை தேடி பார்த்துட்டு இல்லைன்னொடனே அந்த குழியில் நல்லா தோண்டி அதை குழியை இன்னும் அகலமாக்கி பெருசாக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்லுது. அதன் பிறகு மழை பெய்யுது. மழை பெஞ்சு அந்த இடத்துல தண்ணி தேங்கி போல் ஒரு சின்ன குட்டை போல் காணப்படுது. நிறைய அங்கே சுற்றி புல்லெல்லாம் வளருது. நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சமயத்தில் பஃபலோஸ், அதாவது எருமை மாடுகள் அங்கே வருது. அவைகள் கூட்டமாக வந்து அங்கே தங்கி படுத்து புரண்டு எழும்பி போகுது. இப்படியா 2 செக்ஷன்லேயும் இது போல் நம்ம பார்த்து முடித்தோம். செக்ஷன் 3ல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரீட் தி செக்ஷன் இன் பாஸ். எ புவர் ஃபார்மர் till the land near the one small depression. His life was hard and the rains were often cruel. ஒரு ஏழை விவசாயி ஒரு காலத்தில் அந்த சின்ன பள்ளம் பக்கத்தில் இருந்த அவருடைய நிலத்தை நல்லா பண்படுத்தி உழவு செஞ்சார். நிலத்தை நல்லா உழுது பண்படுத்துறது தான் டில்டுன்னு சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாக காணப்பட்டது. ஏன்னா மழை அடிக்கடி இல்லாமல் போனதுனால அவருடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருந்தது. வாழ்கிறதே ரொம்ப கடினமாக இருந்தது. அதுதான் இந்த இடத்துல க்ரூயல்னு சொல்லப்பட்டிருக்கு. In summer months, he had to travel far to get water for his thirsty crops, and even then his harvest was meagre. கோடை காலத்தில் வந்து அவர் தண்ணீருக்காக ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி பயணம் செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தாகத்தால் வாடின அந்த பயிர்களுக்கு தண்ணி ஊற்றினார். அண்ட் ஈவன் தென் ஹிஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் மீக்ரி. இருந்தாலும் அவருடைய அவருடைய அறுவடை வந்து ரொம்ப குறைவாகவே காணப்பட்டது. One day, not long after the last of the season rains, he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஒரு நாள் பருவமழைக்கு பிறகு அவர் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவருடைய முதுகு வலிக்கிற அளவுக்கு அவர் கடினமாக வேலை செஞ்சுட்டு அவர் வேலையிலேருந்து அப்படியே நிமிர்ந்து சுற்றி பார்க்கும்போது மீண்டும் அவர் வளர்த்த அந்த பயிரெல்லாம் அப்படியே பழுப்பு நிறமாக மாறி இருக்கிறத பார்த்தாரு. And on the horizon, just beyond his pitiful plot, his eyes came to rest on a patch of green. Going closer to investigate, the farmer fell to the ground with gratitude at the sight of the verdant bowl. Patch of greenங்கிறது பச்சை பசேல்னு இருக்கிறது. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஜஸ்ட் பியாண்ட் ஹிஸ் பிட்டிஃபுல் பிளாட், அவருடைய பரிதாபத்துக்குரிய அந்த பயிர் நிலங்கள் பக்கத்தில் இன்னும் ஒரு இடம் பச்சை பசேல்னு இருக்கிறத அவருடைய கண்கள் பார்க்குது. அவருடைய கண்கள் அது மேலே நிற்குது. அங்கே என்ன தான் இருக்குது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலான்னு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடத்து பக்கத்தில் போகிறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே அந்த டெப்ரெஷனில் தண்ணி கெட்டி நிற்குது, சுற்றி புற்கள்லாம் வளர்ந்துருக்கு. இதை தான் அந்த ஃபார்மர் பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்குள்ளே ஒரு நன்றி உணர்வு வருது. அப்பாடா, நம்ம இனிமேல்ட்டு தண்ணிக்காக தூர இடம் அலைய வேண்டாம், எங்கள் கிட்டேயே நமக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்வோட நிலத்தில் விழுந்து வணங்குறாரு. க்ரீன் வித் கிராஸ், அந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த இடத்த தான் வேர்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைட் ஆஃப் த வேர்டன்ட் பவுலுங்கிறது க்ரீன் கிராஸ் எல்லாம் வளர்ந்து நிற்கிற சுற்றி இருக்கிற அந்த சின்ன கொட்டையை தான் வேரண்ட் பவுல்னு சொல்லப்பட்டிருக்கு. Here was water to be had, and so close to his holding, forgetting all tiredness, he raced home and brought out his pickaxe and spade, and soon the buffalo's picnic spot was a perfectly decent little pond. அவர் என்ன நினைச்சாருன்னா, கண்டிப்பாக இங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருக்கமாக போய் அதை பார்க்குறாரு. அவருக்கு இருந்த டயர்ட்னஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு, அவர் அவ்வளோ நேரம் வயலில் வேலை செஞ்சு களைப்பாக இருந்தார் இல்லையா, அந்த களைப்பெல்லாம் மறந்துட்டு இன்னும் கிட்ட நெருக்கமாக போய் பார்க்குறாரு. ஹி ரேஸ்ட் ஹோம் அண்ட் ப்ராட் அவுட் ஹிஸ் பிக்ஆக்ஸ். வேகமாக வீட்டுக்கு ஓடி போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து வீட்டில் இருந்து பிக்ஆக்ஸையும் ஸ்பேடையும், அதாவது மண்வெட்டி கோடாரி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பஃபலோவோட பிக்னிக் ஸ்பாட்டாக இருந்த அந்த இடத்த ஒரு நல்ல லிட்டில் பாண்டாக தோண்டி நல்லா ஒரு தண்ணி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பாண்டாக அதை அழகாக பர்ஃபெக்டாக வடிவமைக்கிறாரு. இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மாரல்? யூ ஆஸ்க் மீ சஸ்பீசியஸ்லி. சந்தேகத்தோடு நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்டோரி இந்த மாரலோட முடிய போதா அப்படின்னு கேட்கலாம்.
No little one, but there is something to learn from everything we see and hear. No little one, அப்படி இல்லை குழந்தைகளே, பட் நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாத்துல இருந்து எதையாவது ஒன்று நம்ம கற்றுக்கொள்ளணும். ஷோ ஹஷ் while I come to end of the tale. இந்த ஸ்டோரி முடிவடைகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. ஹஷ் அப்படிங்கிறது குவாய்ட்டாக இருக்கிறது. ஓகேயா? So happy was the farmer that he told his wife who summoned the village priest to bless their fortune. இதனால் இந்த சந்தோஷம் அடைஞ்ச இந்த ஃபார்மர் வந்து பார்த்த எல்லாத்தையும் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷம், அந்த ஃபார்ச்சூன் அப்படின்னா லக்கு. ஸோ இது ஒரு அதிர்ஷ்டம் தானே, அந்த பாண்ட் அங்கே கிடச்சது. ஸோ அந்த பாண்டை ப்ளஸ் பண்ணுறதுக்காக அந்த வில்லேஜில் உள்ள ப்ரீஸ்ட்டை அழைச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு சொல்கிறாரு. I do not need to tell you how soon news travel in a little village. அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் எப்படி ஒரு நியூஸை வந்து எவ்வளோ சீக்கிரமாக பரவும் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. And so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest burrow his brow and chant serious something that nobody ever understands. ப்ரீஸ்ட் அப்படின்னா அந்த பூஜைலாம் செய்வாங்க இல்லையா, பூஜாரி. அந்த சாண்ட்டுனா மந்திரம் உச்சரிக்கிறது. ஒரு சின்ன கூட்டமாக எல்லாரும் அந்த பாண்டு பக்கத்தில் கூட்டமாக கூடி அந்த ப்ரீஸ்ட் வந்து தன்னுடைய புருவத்தை சுருக்கி யாருக்கும் புரியாத ஒரு மந்திரத்தை ஓதுறாரு. Just then the richest farmer in the village pushed his way to the front of the group. கொஞ்ச நேரத்தில் அந்த கிராமத்திலே பணக்காரராக இருக்கிற ஒரு விவசாயி வந்து அந்த கூட்டத்தை தள்ளிட்டு முன்னுக்கு வராரு. He was always upset when things took place that he was not invited to. அவர் எப்போவுமே அவரை அழைக்காம நடக்கிற விஷயங்களை பார்த்து அவர் எப்போவுமே அப்செட்டாக இருப்பார். Looking at the farmer and the placid pond, a slow smile of contentment greased his face. ஏழை விவசாயியும் அந்த அமைதியான அந்த சின்ன குளத்தையும் பார்த்துட்டு அவர் முகத்தில் அப்படியே திருப்தியோட மெதுவாக புன்னகைக்கிறாரு. I see you have come to bless my pond, he said to the priest. Your pond, shudder the poor farmer. ஓ, நீங்கள் என்னுடைய குளத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு பூசாரி கிட்ட அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து கூறுறாரு. ஷட்டருங்கிறது வந்து ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி, அது பேசுறதுக்கு வார்த்தைகளே வரல, வாயெல்லாம் கொள்ளருது, அதுதான் ஷட்டருங்கிறது. இது உன்னோட பாண்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஏழை விவசாயிக்கு வாயெல்லாம் கொள்ளருது. ஒய் எஸ் ஸ்மூத்லி ஆயில் த ரிச் ஒன். ஏன் ஆமாம் என்னோட தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் பாட்ச் ஷியர்லி ends just there. This land is all mine. ஆமாம் இது என்னோட இடம்தான், இங்கே இருக்கிற இந்த லேண்டு எல்லாம் என்னுடையது, உன்னோட நிலம் வந்து அந்த இடத்தோட முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாரு. And saying this, he crossed his arms and planted his feet foursquare on the ground. அவர் அதை சொல்லிக்கிட்டே அவன் தன்னோட கைகளை குறுக்கி தன்னோட கால்களை தரையில் அப்படியே ஊன்றான். As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the boar and yes, even the little birds stopped by to see. பணக்கார விவசாயியும் ஏழையும் ஒருத்தர் பார்த்து கொண்டது போல இந்த எருமைகள், நாய்கள், பன்றிகள் மற்றும் இந்த சிறிய பறவை கூட அதை பார்க்குது. They all stood around the little jewel of blue and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. They all stood around the little jewel of blue. அந்த little jewel of blueங்கிறது வந்து அந்த பாண்டை குறிக்குது. அந்த சுற்றி நிற்கிற எல்லாரும் இன் எவ்ரி மைண்ட், ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஸ்மால் அண்ட் பிக், சின்னதோ பெரியதோ, கேம சிமிலர் தாட், ஒரே வகையான எண்ணம் அவங்களுக்கு வருது. என்னென்னா ஷுவர்லி ஐ கட் சம்திங் டு டூ திஸ் வித், எனக்கும் இதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னா நிச்சயமாக எனக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிந்தனை வந்தது. அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் அ கொஸ்டின் டு யூ மை பிலவ்ட் ஃப்ரெண்ட். என்னுடைய நண்பர்களே, நான் ஒரு கேள்வியோட இந்த கதையை முடிக்கிறேன். Who wants the water? இந்த தண்ணிக்கு சொந்தக்காரர் யாரு? So everyone has contributed something, isn't it? So who wants the water? Not a moral, just a thought. இது வந்து ஒரு மாரலுக்கான கதை இல்லை, ஜஸ்ட் ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. A gem of an idea to dig and make bigger. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ எப்படி அந்த சிறிய டெப்ரெஷன் ஆனது பெருசாச்சோ அதுபோல் நம்ம வந்து இன்னும் நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கும், பிகர் ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு சின்ன குழியை எப்படி தோண்ட தோண்ட தண்ணி நிற்கக்கூடிய ஒரு பாண்டா மாறிச்சுதோ அதுபோல் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம செய்ய செய்ய நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்குறோம். ஸோ இதுலேருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு சின்ன டெப்ரெஷன், அந்த குருவி வந்து முட்டையிட்டுது,
அதுக்கப்புறமா வைல்டு போஸ் வந்து அதில் தங்கிச்சு, அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுது. அதன் பிறகு வைல்டு டாக்ஸ் வந்து தோண்டிச்சு, அது தோன்றது மூலமாக இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுது. அதன் பிறகு மழை பெஞ்சி தண்ணி கட்டிச்சுது, மழை பெஞ்சி தண்ணி கட்டினோடனே புல் முளைக்க ஆரம்பிச்சிது. இதை பார்த்துட்டு பஃபலோஸ்லாம் வந்தது, அதுக்கெல்லாம் அந்த இடத்த நல்லா சமட்டி பள்ளமாக்கி இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த பெருசாக்கிருச்சு. ஸோ இப்படியே அங்கே தண்ணி கட்டி இருக்கிறத இந்த விவசாயி பார்த்து அவர் வந்து அவருடைய ஃபிக்ஸாக்ஸையும் ஸ்பேடையும் பயன்படுத்தி இன்னும் நல்லா தோண்டி ஒரு தண்ணி நிறைய கட்டக்கூடிய ஒரு பாண்டாக மாற்றினார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்கு இருக்கும். அதுதான் நமக்கு இந்த ஸ்டோரி மூலமாக ஆத்தர் சொல்ல வராரு. வாட்டர், லேண்ட் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்குன்னு சொந்தம் கிடையாது, இது எல்லாமே எல்லாருக்கும் உரியது. ஸோ அதை நம்ம வந்து சரிசமமாக வச்சு பாவிக்கணும், எனக்கு உனக்குன்னு சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. ஸோ இதுதான் ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் 1 or 2 sentences. Why did the farmer have to travel for? ஏன் அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்தது? ஏன்னா அவருடைய பயிருக்கு வந்து தண்ணி தேவையாக இருந்தது. தர்ஸ்டி கிராப்ஸுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு வெகு தூரமாக ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நம்ம எழுதிக்கலாம். The farmer had to travel far to get water for his thirsty crops. The farmer had to travel far to get water for his thirsty crops அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். What sight made the farmer thankful? எந்த பார்வை அந்த விவசாயியை நன்றி உணர்வுடையவனாக மாற்றியது? The sight of the verdant bowl made the farmer thankful. அதாவது பச்சை பசேர்னு அந்த புற்கள் வளர்ந்துருக்கிறத பார்த்தார் இல்லையா, அதை பார்த்தோன்னே தான் அவருக்கு அந்த ஃபார்மருக்கு வந்து அந்த லேண்டுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு அவர் நிலத்தில் விழுந்து வணங்குறாரு இல்லையா. ஸோ நம்ம எழுதிக்கலாம். The sight of the verdant bowl made the farmer thankful. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Name the tools the farmer brought out. What did he do with him? என்னென்ன டூல்ஸை அந்த ஃபார்மர் கொண்டு வந்தார், அதை வச்சு என்ன செய்தார்? அவர் வந்து அந்த பஃபலோ ஸ்பாட்டாக இருந்த இடத்த ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பாண்டாக மாற்றணும்னு நினச்சாரு. ஸோ அதனால தான் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. என்ன டூல்ஸ்லாம் கொண்டு வந்தாருன்னா, the tools the farmer brought out were pickaxe and spade. The tools the farmer brought out were pickaxe and spade. He dug the earth with them. அவைகளை வச்சு அவர் அந்த நிலத்தை தோண்டினார். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். Why did the crowd gather by the side of the pond? ஏன் அந்த கூட்டம் கிராமத்தில் உள்ள அந்த மக்கள்லாம் கூடி அந்த பாண்டை சுற்றி நின்னாங்க? The crowd gathered by the side of the pond to see the priest borrow his brow and chant. ஒரு அந்த கிராமத்தில் உள்ள பூசாரி வந்து அந்த லேண்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக தன்னுடைய நெத்தியை சுருக்கிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஓதுறாரு இல்லையா, இதை பார்த்துக்கிட்டு அந்த மக்கள் நிற்கிறாங்க. ஸோ நம்ம எழுதிக்கலாம். The crowd gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant. சாண்ட்டுங்கிறது அந்த மந்திரம் ஓதுறது. ஃபிஃப்த் ஒன். When did the richest farmer get upset? Why? எப்போ வந்து இந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து அப்செட் ஆவார், எதுக்காக அப்செட் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the richest farmer got upset when things took place that he was not invited to see. அதாவது the richest farmer got upset when things took place that he was not invited to see. அவரை அழைக்காமல் அந்த காரியங்கள் நடக்கும்போது ரிச்சஸ்ட் விவசாயி வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு கிளாசரி. வேடண்ட் அப்படின்னா க்ரீன் வித் கிராஸ், அதாவது பச்சை பசேல்னு காணப்படுற புல்வெளி, அதுதான் வேடண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சஸ்பீசியஸ்லி அப்படின்னா டவுட்ஃபுல்லி, அதாவது சந்தேகமாக. அது சமன்னா கால்டு, அழைக்கிறது. ஃபர்ச்சூன்னா லக்கு, அதாவது நல்ல ஒரு வாய்ப்பு, சான்ஸ் கிடைக்கிறது. அடுத்து கண்டென்ட்மெண்ட்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது ஒரு திருப்தியாக இருக்கிறது தான் கண்டென்ட்மெண்ட்டு. ஸ்டட்டர்டு, ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி, அதாவது வாய் கொளறி திக்கி பேசுகிறது, அதாவது பேச்சு சரியாக வராததையும் சட்டர்னு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த விவசாயிக்கு வந்து வாய் கொளறி பேசுகிறாரு இல்லையா, ஸோ அதான் சட்டர். அடுத்து ஃபோஸ்கர்ங்கிறது சாலிட்லி, அதாவது ஃபேமிலி, நிலையாக உறுதியாக அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு ப்ரோஸோட தேர்ட் செக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பகுதி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.